பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 41:13. உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உன்னுடனே துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்கள், உனக்கு துணை நிற்கிறாராங்க. என்னென்ன காரியத்தில் நீங்கள் வாய்க்க முடியாதபடி யாருக்கு எனக்கு ஆதரவு இல்லை என்று ஒரு வேகுலத்தோடு, துக்கத்தோடு, கவலையோடு, எதிர்பார்ப்போடு இருக்கிற என் அன்பு மகளே, அன்பு மகனே, உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான், அவர் தாங்க சொல்கிறார் உங்களை பார்த்து, உன் வலது கரத்தை பிடித்து, நீ சோர்ந்து போயிருக்கிற மகனே, நீ சோர்ந்து போயிருக்கிற மகளே, உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் எந்த காரியத்திலும் என்று சொல்லுகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாருங்க, நீ பயப்படாதப்பா, நீ எதை குறித்து திகழாதப்பா, நீ எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறாய், நான் உன் தேவன், என்னால் வரை உன்னை பாதுகாத்து வழிநடத்தினவர், பயப்படாதப்பா, உன் வலது கரத்தை நான் பிடிச்சிட்டேன். அவர் உன் வலது கரத்தை பிடிச்சிட்டாருங்க. பிடிச்சிட்டு நான் உனக்கு துணை செய்கிறேன், துணை நிற்க போகிறேன்றாருங்க. எல்லா காரியத்திலும் சோர்ந்து போயிருக்கிற எல்லா காரியத்திலும் துணை நின்று நான் உன்னை மீட்டு கொள்ள போகிறேன்றாருங்க. பயப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு துணையாய் வந்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறாருங்க. யாரும் துணை நிற்கலாம் கூட, உன்னை எல்லாம் தள்ளிவிட்டால் கூட நான் உன் கடைசி வரையும் துணை நிற்போம்பா என்று ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாருங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் துணை நின்று உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் சர்வ வல்லவர்களுக்கு பிதாவே, அந்த வாயிலில் கூட கர்த்தாவே நல்ல வார்த்தை கொடுத்தீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் கர்த்தாவே ராஜா, நீ வலது கரத்தை பிடித்து நான் துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், அவர்களெல்லாம் ஒருவரும் ஆதரவில்லை, என் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் தீரவே இல்லை என்று வேகுலத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற இந்த வார்த்தை கேட்டுக்கிற பிள்ளைகள் மத்தியில் இயேசுவே உன் வலது கரம், அவருடைய வலது கரத்தை பிடிக்கட்டம்பா, பிடித்து நான் துணை நிற்கிறேன் என்று சொன்னீரப்பா. எல்லா காரியத்திலும் அவங்களை துணை நின்று அவங்களை ஆசீர்வதித்து அப்பா பெருக பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.